Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 198 unit 4 work energy power lesson la irukra perfect inelastic collision அப்படினா என்னங்கறத பார்க்க போறோம் ஓகேவா சோ இதோட பேர்ல இருந்தே தெரியுது பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது எது நடந்தாலும் அது வந்து பியூரா இருக்க போகுது inelastic அப்படினா என்ன அர்த்தம் இப்போ எலாஸ்டிக் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு பால் இருக்கு அப்படினா ரெண்டுத்தையும் வந்து நான் இது பண்ணேன் ரெண்டுத்தையும் ஒண்ணத்தோட ஒண்ணுத்துக்கு போடும்போது அது வந்து collision ஆயிட்டு எனக்கு அது திருப்பி விலகி போய்டும் அதுதான் எலாஸ்டிக் அப்படினு சொல்றது அப்ப inelastic அப்படிங்கிறது என்னன்னா அது ரெண்டுமே வந்து ஒட்டிக்கிறதா நம்ம inelastic அப்படினு சொல்றது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா ஒரு வண்டி போயிட்டு இருக்கு ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து ஒரு பைக் போயிட்டு இருக்கு அப்ப அதோட அதுக்கு மேல நம்ம என்ன செய்றோம் அப்படினா ஏதோ ஒரு பூமரையோ ஏதோ ஒன்னு தூக்கி போறோம் அப்ப எனக்கு என்ன ஆகுது அந்த பைக் மேல போய் அது வந்து ஒட்டிக்கும் கரெக்ட்டா சோ அது வந்து என்னது collision ஆகுது பட் திருப்பி வந்து எலாஸ்டிக்கா இல்லாம inelasticா இருக்கு அது கூடவே ஒட்டிட்டு திருப்பி அதுக்கு அப்புறம் இது எந்த வெலாசிட்டில போதோ அதுவும் அதே வெலாசிட்டில போகும் can you understand சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் m1 இது வந்து நம்மளோட பூமர் அப்படினு வெச்சுக்கலாம் இது வந்து அந்த பைக் அப்படினு வெச்சுக்கலாம் இப்போ இது வந்து ஒரு வெலாசிட்டில போகும் இது வந்து ஒரு வெலாசிட்டில போகும் சோ ஒரு பர்టిక్యులர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது என்ன ஆயிடும் இது கூட ஒட்டிட்டு இது ரெண்டும் வந்து ஒரே வெலாசிட்டி போகும் சோ இதுதான் இதோட கான்செப்ட் இது பிஃபோர் collisionல இப்படி போகுது collision ஆனதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு அப்படினு சொல்றாங்க okay அதான் இந்த perfectly inelastic or completely inelastic collisionல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்டிக் ஆயிடும் permanently after collisionக்கு அப்புறம் அது ரெண்டுமே ஸ்டிக் ஆயிடும் such that they move with the common velocity அதுக்கு அப்புறம் அது ரெண்டுமே வந்து ஒரு காமனான velocity v அப்படிங்கற velocityல போகுதுல அப்படி போகும்னு சொல்றாங்க இப்போ அந்த ரெண்டு பாடிஸோட மாஸ் வந்து m1 m2 அப்படினு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அது வந்து இனிஷியலா வந்து u1 u2 அப்படிங்கற velocityல போகுது அப்படினு எடுத்துக்கலாம் அடுத்து அதோட அதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டுமே வந்து காமன் velocity v அப்படிங்கற velocityல போகுது இப்போ லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் நார்மலாவே collision பொறுத்தவரை எனக்கு லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் கரெக்ட்டா அப்ப நமக்கு நார்மல் ஃபார்முலா என்னது இப்போ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க m1 u1 m2 u2 m1 v1 m2 v2 அப்படினு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் சரி இப்போ இந்த ஃபார்முலா எழுதியாச்சு m1 u1 m2 u2 m1 v1 m2 v2 அப்படினு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல v1 உம் v2 உம் எனக்கு என்னது ஒரு பர்టిక్యులர் ஸ்டேஜ் ஆயிட்டோனே ஈக்குவல் அப்படினு சொல்லியாச்சா அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படினா v1 v2 க்கு பதிலா நான் என்ன போடுறேன்னா vv ன்னு போட்டுக்கறேன் v m2v அப்படினு வருமா இந்த இடத்துல இருந்து நான் v ஐ காமனா எடுத்தா v ஐ காமனா எடுக்கும்போது m1 m2 ன்னு வரும் ஓகேவா அதுதான் இந்த ஃபார்முலா this லீனியர் மொமெண்டம்ல இருந்து இந்த பெர்ஃபெக்ட்லி inelastic ஏத்த மாதிரி அந்த லீனியர் மொமெண்டம் வந்து நான் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன் இப்போ நம்ம நார்மலா பண்ற மாதிரி தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் லீனியர் வெலாசிட்டி என்ன அதுக்கு அப்புறம் அதோட லீனியர் மொமெண்டம் என்ன அப்படிங்கறத எழுத போறோம் ஃபர்ஸ்ட் மாஸ் 1 மாஸ் 2 அப்படினு எடுத்தாச்சு அது வந்து இனிஷியலா மாஸ் 1 என்ன வெலாசிட்டில போகுது u1 அடுத்து ஃபைனல் வெலாசிட்டி என்ன v ல தான போகுது அடுத்து இந்த மாஸ் 2 வந்து முதல்ல u2 அப்படிங்கற வெலாசிட்டில போகுது ஃபைனலா v ங்கற வெலாசிட்டில போகுது அப்ப நம்ம இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிக்கும்போது எனக்கு என்ன ஆகும் இனிஷியலா இது என்ன மொமெண்டம்ல போகும் m1 * u1 அந்த இதுல அப்ப ஃபைனலா இந்த மாஸ் வந்து m1 * v ங்கற ஒரு மொமெண்டம்ல போகும் இனிஷியல் மொமெண்டம் என்னது m2 * u2 ஃபைனல் மொமெண்டம் என்னது m2 * v இப்போ இதுக்கு நம்ம ரெண்டுத்துக்கு டோட்டல் எடுத்தோம்னா m1 u1 m2 u2 இதுக்கு டோட்டல் எடுக்கும்போது m1v m2v அப்படினு வரும் அதாவது m1v m2v ன்னு எடுக்கும்போது v ஐ காமனா எடுத்தா m1 m2 v அப்படினு வரும் ஓகே m1 m2 v அப்படினு வரும் இப்போ இது எல்லாமே காமன் வெலாசிட்டி படி நம்ம கம்ப்யூட் பண்ணும்போது நமக்கு இந்த காமன் வெலாசிட்டியோட வேல்யூ என்னன்னு வரும்னா m1 * u1 m2 * u2 divided by m1 m2 ன்னு வரும் அதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்குல இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த m1 m2 இருக்குல அது வந்து இந்த டினாமினேட்டர்ல கொண்டு வந்துறோம் அப்ப m1 u1 m2 u2 divided by m1 m2 ங்கறது அந்த v யோட வேல்யூ can you understand சோ இப்போ இதுக்கு ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா இது வந்து நமக்கு ரியல் லைஃப்ல எங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் இப்போ ஒரு புல்லட் வந்து 50 கிராம் மாஸ் இருக்கு ஓகேவா இதுதான் இதுதான் அந்த புல்லட் இந்த புல்லட் வந்து 50 கிராம் மாஸ்ல இருக்கு அத வந்து ஃபயர் பண்றாங்க below into the suspended object ஒரு தொங்க விட்டிருக்க ஆப்ஜெக்ட் மேல அத வந்து ஃபயர் பண்றாங்க அந்த இதோட மாஸ் என்னன்னா 450 கிராம் இதோட மாஸ் என்னன்னா 50 கிராம் ஓகேவா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் rises through a height of இப்போ நம்ம ஷூட் பண்ண உடனே அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் இப்படி போகும்ல rises to the height of 1.8 மீட்டர் அளவுக்கு ரைஸ் ஆகுது with the bullet remaining inside இந்த புல்லட்டும் இதுக்குள்ளேயே தான் இருக்கு அப்ப the speed of the bullet வந்து என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகேவா சோ அப்ப நம்ம இப்போ இது இந்த கேஸ் மாதிரி தான இருக்கு because இது வந்து ஒரு தனி ஆப்ஜெக்ட்டா இருந்தது இது வந்து ஒரு தனி ஆப்ஜெக்ட்டா இருந்தது இது நம்ம ஷூட் பண்ண உடனே அதுக்கு அப்புறம் இது வந்து என்ன ஆயிடுச்சு இது வந்து உள்ள போய்டுச்சு
Can you understand? இது வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இது ரெண்டுமே வந்து ஒரே வெலாசிட்டியில் தானே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மாஸ் m1 அப்படிங்கிறது வந்து 50 கிராம், அதை நம்ம வந்து கேஜியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 0.05 கேஜின்னு வரும். அதே மாதிரி மாஸ் m2ங்கிறது 450 கிராமுங்கிறது 0.45 கேஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ the speed of the bullet வந்து ஃபஸ்ட்டு வந்து u1ல இருந்தது. செகண்ட் பாடி இஸ் அட் ரெஸ்ட். அப்போ முதல்ல அந்த செகண்ட் பாடி என்னவாக இருந்தது, சும்மா இருந்தது. கரெக்டாக இது மட்டும் வந்து ஒரு இதுக்குன்னு மட்டும் ஒரு இனிஷியல் வெலாசிட்டி இருந்திருக்கு. அடுத்தது த காமன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஒரு காமனான வெலாசிட்டியில் வந்தாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த ஸ்பீட் ஆஃப் த புல்லட் தான் கேட்குறாங்க, அதாவது அந்த காமன் வெலாசிட்டி தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ m1 ஃபஸ்ட்டு மாஸ் என்னது 0.05, m2ங்கிறது என்னது 0.45. அப்போ 0.05 u1 ஓகே ப்ளஸ் m2ங்கிறது என்னது 0.45 u2வை அந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து ரெஸ்ட்டில் தானே இருந்தது. அப்படினால u2ஓட வேல்யூ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. நல்லா கிளியராக இருங்க. இப்போ இந்த ஃபார்முலா தான் எடுக்க போகிறோம். இந்த ஃபார்முலாக்கு வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். m1 m2க்கு எல்லாமே வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. u1க்கு வந்து நமக்கு இன்னும் தெரியல, அது வச்சுக்கலாம். அடுத்தது இந்த u2 அப்படிங்கிறது அந்த முதல்ல அந்த பாடி வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுனால u2ஓட வேல்யூ நம்ம 0ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது ஃபுல் டேர்ம் வந்து 0ன்னு ஆகிடும். இது மட்டும் வந்து 0.05 u1 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0.45 ப்ளஸ் 0.05னா ஹியர் 10 1 ஸோ இந்த இடத்துல 50ன்னு வந்திருக்கும். இப்போ இங்கே 0.50 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. இப்போ த கம்பைன்டு வெலாசிட்டி இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த வெர்டிக்கல் அப்வர்ட் மோஷன் ஆஃப் த கம்பைன்ட் புல்லட் அண்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஸ்பீட் ஆஃப் த புல்லட் அப்படிங்கிறது அது முதல்ல வந்து எந்த ஸ்பீடில் வந்திருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல வந்து அது எந்த ஸ்பீடில் வந்திருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. தட் இஸ் நமக்கு அது வந்து u1 அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இந்த வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த v கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து மேலேருந்து தொங்க விட்டுருக்காங்க அப்படின்றப்ப அதுக்கான வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா v is equal to root of 2gh அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ v is equal to root of 2 இன்ட்டு கிராவிட்டியோட வேல்யூ என்னது 10, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அது 1.8 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ அது வந்து 1.8 மீட்டர் அப்படின்னு போட்டுட்டு எல்லாத்துக்கும் ரூட் எடுத்திங்கன்னா 10 2s 20 வரும். 20 into 1.8ங்கிறது 36 வரும். 36க்கு ரூட் எடுத்திங்கன்னா 6. அப்போ இதனோட வெலாசிட்டி வந்து நமக்கு 6 ms பவர் -1 கிடச்சிருச்சு. இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். வியோட வேல்யூ என்னது 6 இஸ் ஈக்குவல் டு 0.05 டிவைடட் பை 0.50 இன்ட்டு u1 அப்படின்னு வருமா. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6 இன்ட்டு 0.50 டிவைடட் பை 0.05 அப்படின்னு வருமா. இது வந்து இங்கே ரெசிப்ரோகேட் ஆகிடும். அதான் u1 is equal to 6 into 0.50 divided by 0.05 வந்திருக்கு. நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இங்கே இன்ட்டு 100 இங்கே இன்ட்டு 100 பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், 50 into 6 divided by 5 அப்படின்னு வருமா. கேன்சல் பண்ணிங்கன்னா 10. ஸோ 10 6 ஆல் 60. ஸோ அப்போ u1ஓட வேல்யூ என்னது 60 ms பவர் -1. நம்ம கேட்குறது என்னென்னா அந்த ஸ்பீட் ஆஃப் த புல்லட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபைனலாக அது ரெண்டுமே வந்து ஒரே வெலாசிட்டியில் இருக்கிறதுனால அந்த வெலாசிட்டியோட ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.